பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா? எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன். அம்பேத்கரை வேண்டாம் என்று என்னால் சொல்ல முடியுமா? அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது? அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நயினார் நாகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கு. பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள், அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார். பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. அவரே சொல்கிறார் நான் கன்னடர் என்று. கன்னடரை கர்நாடர் என்று சொல்லாது, கருப்பை கருப்பென்று சொல்லாமல் வெளுப்பென்று எப்படி சொல்வீர்கள்? கன்னடரை கன்னடராக ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியாரை கன்னடர் என்கிறார்கள், அண்ணல் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள். அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம், மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம். பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசானை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல, மராட்டியர் என்றுதான். அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது, மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது. இன்றும் சொல்வோம், என்றும் சொல்வோம். எங்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல. அவர் கொள்கையையும் கோட்பாடுகளையும், கோட்டும் சூட்டும் மட்டுமல்ல, அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம். அதிலே அறிவாசான் அண்ணல் அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம், அறிவு ஆசானாக ஏற்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம், சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தான் ஏற்கிறோம். ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், மாசி ராஜா அவர்களை நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள் யார்? சில கூலி திராவிடர்கள். போலி தமிழ் தேசியர், கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்.